ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெனரலா நம்ம ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த வாட்டரை மூணு பிசிக்கல் ஸ்டேட்ல பார்க்குறோம். சாலிடா இருக்கு, லிக்விடா இருக்கு, கேஸா இருக்கு இல்லையா? இந்த வாட்டர் அல்லது ஒரு சில மாலிகுல்ஸோட பிசிக்கல் ஸ்டேட் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ரஜன் பாண்டிங்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, தமிழ்ல ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஃபர்ஸ்ட் என்ன, இது எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது, இதனால என்ன நடக்குது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னா இது ஒரு ரெண்டு மாலிகுல்ஸ்க்கு நடுவுல தான் நடக்கும். ஓகே, ரெண்டு மூலக்கூறுகளுக்கு நடுவுல தான் இந்த ஹைட்ரஜன் பாண்டுங்கிற ஒன்று ஃபார்ம் ஆகும். சோ ஒரு மாலிகுல் எடுக்கிறோம், ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறேன்னு வைங்க. இதே போல இன்னொரு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறேன். இதோட டெஃபினிஷனை நான் எக்ஸ்பிளனேஷன் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், தெளிவாக கவனிச்சுக்கோ. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் வச்சு. ஓகே, ஒரு மாலிகுல்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டமும் இன்னொரு மாலிகுல்ல இருக்கிற ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், தமிழ்ல எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகமா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட ஒரு அணு. இங்க அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட அணுனா என்னென்னலாம் சார் இருக்கு அப்படின்னா ஜெனரலா மூணு மட்டும் தான். ஓகே, மூணு தான் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணோம். என்னென்ன அப்படின்னா ஒன்னு ஃப்ளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஜெனரலா இந்த மூணு ஆட்டம் மட்டும் தான், ஃப்ளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜன், இது மூணு மட்டும் தான் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிற ஒண்ண ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஒரு மாலிக்யூல்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு மாலிக்யூல்ல இருக்கிற ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அது என்னென்னவா இருக்கலாம், ஃப்ளோரினா இருக்கலாம், ஆர் ஆக்சிஜன், ஆர் நைட்ரஜன், இதுல எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த ஆட்டம்க்கும் ரெண்டுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகிற ஒரு டெம்பரவரி பாண்ட். ஓகே, ஒரு தற்காலிக பிணைப்பு. டெம்பரவரினா என்ன அர்த்தம், அது பர்மனண்டா இருக்க போறது இல்ல, தெளிவா கவனிச்சுக்கோ. இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பாண்ட் இதுவும் ஹைட்ரஜன் கூட தானே சார் இருக்கு. அப்ப ஏன் இது ஹைட்ரஜன் பாண்ட் இல்லையா அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டுங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரெண்டு மாலிகுலுக்கு நடுவுல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஆர் அதர்வைஸ் ஒரு மாலிகுலோட ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு மாலிகுலோட ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கும் ரெண்டுக்கும் நடுவுல தான் என்ன இருக்குன்னு சொல்றோம், ஹைட்ரஜன் பாண்டுங்கிற ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுவுமே ஒரு டெம்பரவரி பாண்ட் மட்டும்தான், அது பர்மனன்ட் பாண்ட் கிடையாது. அதே இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல இருக்கிற பாண்ட் எல்லாமே பர்மனன்ட் பாண்ட். ஓகே, இது டெம்பரவரியா இருக்கிறதுனால தான் பாருங்க நான் எல்லாத்தையும் டாட்டட் லைன்ல போட்டிருக்கேன். டிஃபரன்ஸ் புரியுதா? சாலிட் பர்மனன்ட் பாண்டா இருந்தனா சாலிட் லைன்ல போடுறோம், அது டெம்பரவரி பாண்டுங்கிறதுனால ஒரு டாட்டட் லைன்ல போடுறேன். சோ ஒரு மாலிகுலோட ஹைட்ரஜன் ஆட்டம்க்கும் அனதர் மாலிகுலோட மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட அணுவுக்கும், தட் இஸ் இது மூணுல ஏதாவது ஒண்ணுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகிற ஒரு டெம்பரவரி பாண்டுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். விளங்குதா இது? ஓகே, சோ இது ஜெனரலா ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கறதோட கான்செப்ட். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் சார் சொல்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறேன். அதாவது இது ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் தான். இந்த ஒரு வாட்டர் மாலிகுல்ல எனக்கு பாரு, இங்க ஒரு வாட்டர் மாலிகுல்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுல்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல பாரு ஒரு பாண்ட் இருக்கா, ரைட்டா? அதே போல இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், இது இன்னொரு வாட்டர் மாலிகுல்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் மேல இங்க ரெண்டு லோன் பேர் தான். ஆக்சிஜன் மேல ரெண்டு லோன் பேர் இருக்குன்னா ஒரு லோன் பேர் இன்னொரு வாட்டர் மாலிகுல்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் பாரு, இந்த மாலிகுலோட ஆக்சிஜனுக்கும் இந்த மாலிகுல்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கா. அதே இங்கேயும் பாரு, இந்த லோன் பேர் இந்த பக்கம் ஒரு வாட்டர் மாலிகுல் கூட. அப்போ ஒரு வாட்டர் மாலிகுல் எனக்கு 4 ஹைட்ரஜன் பாண்டா வச்சிருக்கும். ஓகே, ஒரு வாட்டர் மாலிகுல் எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் வச்சிருக்கு, 4 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். அதே HF மாலிகுல்ல பாருங்க, HF மாலிகுல் இது H, இன்னொரு மாலிகுல், ஒரு மாலிகுல்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு மாலிகுல்ல இருக்கிற ஃப்ளோரினுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல எனக்கு பாரு ஒரு பாண்ட் இருக்கா. அதே போல ஃப்ளோரின், ஹைட்ரஜன் ரெண்டுக்கும் நடுவுல பாண்ட். இந்த மாதிரி மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகிற பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, சோ இது ரெண்டு எக்ஸாம்பிள். இதே போல நம்ம அம்மோனியாவுக்கும் எழுத முடியும். ஓகே, அம்மோனியாவோட ஸ்ட்ரக்சர் நம்ம இத வச்சு எழுதலாம். அடுத்து இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு.
பொதுவா ஹைட்ரஜன் பாண்ட் ரெண்டு டைப்ல கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல மூலக்கூறுக்குள்ளே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்னு அர்த்தம். மூலக்கூறுக்குள்ளே, ஒரே மூலக்கூறுக்குள்ளே எனக்கு என்ன ஆகுது, ஹைட்ரஜன் பிணைப்பு நடக்கும்னு சொல்றாங்க. ஓகே, இன்ட்ரானா அதுக்குள்ளேயே. இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பேன். இன்ட்ரா ஸ்கூல் அப்படின்னா அந்த ஸ்கூலுக்குள்ளேயே நடக்கிற காம்படிஷன் தான் இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் சொல்றோம். அதே இதுல இன்னொரு டைப் இருக்கு, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் என்ன அர்த்தம், ரெண்டு ஸ்கூலுக்கு நடுவுல காம்படிஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இன்ட்ரானா ஒரே ஸ்கூல், அதான் பாருங்க, ஒரே மூலக்கூறுக்குள்ளேயே நடக்கும். அதே இன்டர் மாலிகுலர், இன்டர் ஸ்கூல் அப்படின்னா ரெண்டு ஒரு ஸ்கூல் இன்னொரு ஸ்கூல் கூட போட்டி போடுறது. ஓகே, அதான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். அப்போ இன்டர் மாலிகுலர்னா என்ன அர்த்தம், ரெண்டு மூலக்கூறுகளுக்கு நடுவுல. ஓகே, அப்போ மூலக்கூறுகளுக்கிடையே, இது மூலக்கூறுக்குள்ளே, இது மூலக்கூறுகளுக்கு இடையே, ரெண்டு மூலக்கூறுகளுக்கு நடுவுல நடக்கிறது. மூலக்கூறுக்குள்ளே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு, மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு. இது ரெண்டும் தான் ஹைட்ரஜன் பிணைப்போட வகைகள், ஹைட்ரஜன் பாண்டோட டைப்ஸ். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாரு. இதுல பாரு, இந்த எக்ஸாம்பிள் நேம் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். ஆர்த்தோனா என்னன்னு தெரியும், பக்கத்துலயே இருக்காது. ஓகே, சோ பாரு, பக்கத்துலயே இருக்கு. இது நைட்ரோ குரூப் NO2, இது OH, ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இங்க இந்த ஃபீனால்ல இந்த OH ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இந்த நைட்ரோ குரூப்ல இருக்கிற இந்த ஆக்சிஜனுக்கும் நடுவுல பாரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? இது ஒட்டுமொத்தமா ஒரே மூலக்கூறு, ஒரே மாலிக்யூல். இந்த ஒரே மாலிக்யூலுக்குள்ளே எனக்கு என்ன இருக்கு, ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. அட் தி சேம் டைம் இதுலயும் பாருங்க, சாலிசிலால்டிஹைடு, இந்த மாலிக்யூலோட பேரு சாலிசிலால்டிஹைடு. சாலிசிலால்டிஹைடோட ஸ்ட்ரக்சர் இதாண்டா, இத ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சாலிசிலால்டிஹைட்ல பாரு, இங்கேயும் COH, தட் CHO, ஆல்டிஹைட்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கும் OH ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல ஹைட்ரஜன் பாண்ட். இதுவும் ஒரே மாலிக்யூல் தான், ஒரே மூலக்கூறு தான், ஆனா அதுக்குள்ளே எனக்கு என்ன இருக்கு, ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. ஓகே, சோ இது ரெண்டுமே இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்றோம். ஓகே, இதுல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க, which of the following shows intra molecular hydrogen bond, பின்வருவனவற்றில் எது மூலக்கூறுக்குள்ளே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பை காட்டும் கேட்பாங்க. ஓகே, சோ ஒன்னு ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், இன்னொன்னு சாலிசிலால்டிஹைடு அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? இது இன்ட்ரானா ஒரே மாலிக்யூலுக்குள்ளேயே நடக்காது. ஓகே, ஒரே மூலக்கூறுக்குள்ளேயே. அடுத்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இன்டர் மாலிகுலர்னா ரெண்டு மூலக்கூறுக்கு நடுவுல, ஒரு மூலக்கூறு பாருங்க அம்மோனியா, அங்க நம்ம எடுத்துக்கிற ரெண்டுமே ஒரே மாதிரியான மூலக்கூறாவும் இருக்கலாம், சேம் மாலிகுலாவும் இருக்கலாம், ஆர் டிஃபரண்ட் மாலிகுல்ஸாவும் இருக்கலாம். ஒரே மாதிரி இருக்கலாம், அது வேற வேறையாவும் இருக்கலாம். பாரு, இங்க நான் ரெண்டும் ஒரே மாதிரியான மாலிகுலா எடுத்துருக்கேன், ரெண்டுமே அம்மோனியா. இங்க ஒரு அம்மோனியால இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு அம்மோனியால இருக்கிற ஹைட்ரஜனுக்கு நடுவுல ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, இதே இங்க பாரு, இது ஒரு மாலிக்யூல், இது ஒரு மாலிக்யூல், ரெண்டு வேற வேற இல்லையா? ரெண்டு வேற வேற மாலிக்யூலுக்கு நடுவுல எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சோ சேம் டைப் ஆஃப் மாலிக்யூலா இருந்தாலும் ஓகே, அல்லது டிஃபரண்ட் டைப் ஆஃப் மாலிக்யூலா இருந்தாலும் ஓகே, மொத்தத்துல ரெண்டு மாலிக்யூலுக்கு நடுவுல எனக்கு என்ன இருக்கணும், ஹைட்ரஜன் பாண்ட் இருந்தது அப்படின்னா அதை இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம வாட்டருக்கு சொன்னதுக்கு போவோம். வாட்டர்ல நம்ம மூணு பிசிக்கல் ஸ்டேட் இருக்குன்னு சொல்லிருக்கோம் இல்லையா? இப்போ கேஸ் நீராவியா இருந்துச்சுன்னா, தட் இஸ் வாட்டர் வேப்பரா இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த இடத்துல ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கும் இன்னொரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் நடுவுல ஹைட்ரஜன் பாண்டே இருக்காது. ஏன்? ஏன்னா வேப்பர்ஸா இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் அதிகம் இல்லையா? அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் நடுவுல எனக்கு ஹைட்ரஜன் பாண்டே ஃபார்ம் ஆகாது. அப்போ வாட்டர் எனக்கு ஹைட்ரஜன் பாண்ட் இல்லாததுனால, வாட்டர் மாலிக்யூலுக்கு நடுவுல ஹைட்ரஜன் பாண்ட் இல்ல, ஹைட்ரஜன் பாண்ட் இல்லாததுனால இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. அப்ப எல்லாம் தனித்தனியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது கேஸா இருக்கு. புரிஞ்சா? அடுத்து இதே நமக்கு லிக்விடா இருக்குன்னு வைங்க, திரவமா இருக்கு, நீர் லிக்விடா இருந்ததுன்னா ஒரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் ஆஃப் கோர்ஸ் இன்னொரு வாட்டர் மாலிக்யூலுக்கும் நடுவுல எனக்கு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இதேதான் சாலிட். சாலிட்ல நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும் இல்லையா? அப்போ ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னா
இந்த லிக்விட கம்பேர் பண்ணும்போது சாலிட்ல எனக்கு ஹைட்ரஜன் பாண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா சாலிட் இங்க இருக்கிற லிக்விட்ல கூட மாலிகூல்ஸ்க்கு கொஞ்சம் நடுவுல கேப் அதிகமா இருக்கும். பட் அதே சாலிடா இருந்ததுன்னா எல்லா மாலிகூல்ஸும் ரொம்ப நெருக்கமா இருக்கும். எல்லா மாலிகூல்ஸும் ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னா ஹைட்ரஜன் பாண்ட் அதிகமா இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட் அதிகமா இருக்கிறதுனால வாட்டர் எனக்கு சாலிடா இருக்கு. அதே ஹைட்ரஜன் பாண்ட் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அது லிக்விடா இருக்கு. ஹைட்ரஜன் பாண்டே இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கு? கேஸா இருக்கு. அவ்வளவுதான். இதனாலதான் வாட்டர் நமக்கு 3 பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, இதே போல ஹைட்ரஜன் பாண்ட் வச்சிருக்கிற எல்லா மாலிகூல்ஸுமே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ணும். ஓகே, அதுல ஹைட்ரஜன் பாண்ட் இருந்தா ஒரு பிசிக்கல் ஸ்டேட், ஹைட்ரஜன் பாண்ட் இல்லனா இன்னொரு பிசிக்கல் ஸ்டேட். இந்த மாதிரி பிசிக்கல் ஸ்டேட் அதுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? ஓகே, சோ இந்த கிளாஸ்ல நம்ம ஹைட்ரஜன் பாண்ட்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் கொஞ்சம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நீட் எக்ஸாம்ல இருந்து இதுல வந்து क्वेश्चंस கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான டாபிக், பட் இதுல வந்து क्वेश्चंस கேட்பாங்க. அதனால இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் டாபிக்கை கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாसेस போயிட்டு இருக்கு. அந்த கிளாसेस பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ.